நான் இப்போ வந்துடுவேன்னு சொல்லிச்சு நான் அப்பாவை காணும். மறுபடியும் ஃபோன் அடிப்புமா? வேண்டாம் வேண்டாம், நான் வந்துட்டேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா மேடம்? ஆமாம். எங்கே போனீங்க இவ்வளோ தரமா? ஒன்றும் இல்லை, வீடு தான் போனது. அதான் காலைல சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல வெயிட் பண்ணி. அப்புறம் மறுபடியும் ஏன் போனீங்க? சும்மா. வேலை முடிஞ்சதா இப்போ? என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு எதுக்கும் வீட்டை சுற்றி லைட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொன்னேன். எதுக்கு? நைட் டைம் வெளியே வந்தால் லைட் வேணும்ல, அதுக்கு தான் ஃபுல்லாகவே வச்சு பின்னாடி ஃபுல்லாக சுற்றி வைக்க சொல்லிட்டேன். சரி சரி. ஏன் முன்னாடி சொல்லலையா வயரிங் பண்ணும்போது? அப்போ மறந்துட்டேன். எப்பவும் போல் முன்னாடி மட்டும் வச்சுருக்காங்க, பின்னாடி வைக்கலை. அதான் 2 சைடு வைக்க சொன்னேன். சுனிலங்க வெளியே உங்கள் அண்ணன் அவனும் பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் வந்திருக்கானா? சொல்லவே இல்லை. எப்போ வந்தானே? மைனி கூட்டு வந்திருக்கானா? எஸ் வந்திருக்கானா? மனம் வரல லூசு. அப்போ வேறு யார் வந்திருக்காங்க? அவன் மட்டும் தானே, வேறு ஒருத்தரும் இல்லையா? நம்ம எதுக்கு மாமா? அவங்களுக்கு தெரியுங்களா? பேசாதீங்க. என் அண்ணனே இல்லை. சரி கோவப்படாது, அவன் மேலே இன்னும் கோபமாக இருக்கேன். நான் அன்றைக்கி சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்ன? அப்போவே சொல்லிட்டு அவன்கிட்ட இனிமேல் பேசாண்டா அப்படின்ட்டு. பவி பேச விடாம தானே வச்சுருக்கேன். பேசாண்டாமா நீ யார்ட்டையும் அப்படி சொல்லிட்டு. நான் பேச மாட்டேன். உங்கள் அப்பா சொல்கிறது இப்போ கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டியா? நீங்கள் சொன்னால் கேட்பதான். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம் மாமா, அவனை பற்றி பேசாதீங்க, விடுங்க. சரிப்பா. இங்கே இன்னொரு அண்ணன் வந்திருக்கான். இன்னொரு அண்ணனா? சிவா வந்திருக்கான். இப்போ அண்ணனை வெளியே விட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்திருக்கிய? ஃபோன் வந்துச்சு, அந்த சரி பேசிட்டு வரேன், இங்கே உள்ளே போங்கன்னு. சுனில் வந்திருப்பான், அதனால நின்று பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி அண்ணன் பேசிட்டு வரட்டும். உட்கார வேண்டியதானே நிற்கிங்க? என்ன வந்த பிறகு சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு போட்டு தரவா? வரட்டும். சாப்பிட்டியா இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? 5 நிமிஷம் தானே. திருந்தவே மாட்டேன் போ. எத்தனை தடவை சொன்னேன். மேடம் என்ன அமைதியாக இருக்காங்களா, என்ன விஷயம் தெரியலையே. சரி இருங்களேன், ஏன் நின்றுட்டுருக்கீங்க? அண்ணா வரட்டும். குட்டிமா, ஏமா அமைதியாக இருக்கேன், என்னாச்சு? மேடம் வயிறு நேரத்தில் அதான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அட்டே குட்டிமா, சாப்பிட்டாச்சா? ஆச்சு வந்து தூக்கிட்டு போகலையா? உன் சித்தி வந்தாலும் வரலையா? ஏய் கேட்குங்க. கேட்டேன், வந்தாளா? வரல. ஏய் எப்படி கேட்குங்க? வரமாட்டாளா? நான் இருந்தா எப்படி வருவா? பேசணும் பேச்சு எப்படில என்னாச்சும் கொஞ்சம் வாயே பேசுனா. என்ன மாமா சொல்கிறீங்க? அது ஒரு நாள் காலேஜ் மகேஷ் கூப்பிட்டு போச்சுனா காரில் போகும்போது இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்னால. அப்போ வான்னு தென்னு அவ 2 பேரும் கூப்பிட்டவ வரமாட்டா. திருப்பி நானும் போய் வான்னு சொல்லேன், ரொம்ப பேசிட்டா. சொல்லவே இல்லை நீங்கள். சரி வீடு சொன்னால் நீ கூட வந்து டென்ஷன் ஆயிடுவா. அப்போ உனக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி வந்து சொல்ல? அதுக்கப்புறம் சொல்லக்கூடாதா? சரி மறந்துட்டேன்டி வீடு. வெளியே போகணுமா எனக்கு? கண்டிப்பாக போகணும். அப்படி என்ன அவசரம் தேவை? உங்களுக்கு ஃபோன் எடுக்கணும்ல? அதை தான் நான் அங்கே போய் எடுத்துக்கிறேனே. வேண்டாம், நீங்கள் கேட்டிங்களா? ஐஃபோன் நான் வாங்கி தரேன். இப்போ நான் வேலை பார்க்கல. அதுக்கு தான் இந்த பிடிவாதமா? வாங்கிக்கிறேம்மா, நான் வாங்கிக்கிறேன். ஐஃபோனே வாங்கிக்கிறேன், சரியா? நான் வாங்கி தரேன். நீங்கள் ஏன் முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போங்க. சரி. குட்டிமா, உங்கள் அம்மா எனக்கு ஐஃபோன் வாங்கி தராளாமே, வாங்கிக்குவோமா? எதுக்கு அவட்ட கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா தலைவலிக்காமா? சாப்பிட்டு போமா, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊசி போட்டுருமா? வேண்டாம். யானது நீ ஹாஸ்பிட்டல்னால் ரொம்ப பிடிவாதம் பிடிக்க வர மாட்டேன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? நான் அம்மாட்ட சொல்லுதேன், சொல்லி ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதை நான் கேட்டு செய்தேன். சரிப்பா. குட்டிமா, உனக்கு லீவ் கிடைக்குமாம்மா? ஏன் மாமா? இன்னும் போகும்போது டெய்லி கொடுத்துட்றோம், சரியா? சொன்னீங்களா போயிட்டு ஒரு வாரம் கழிக்கட்டும், அதுக்கப்புறம் எப்போ நாள் இருக்கு அப்போ வரேன்னு சொன்னீங்களா? சொன்னேன் தான், ஒரு வாரம்னு. போயிட்டு எப்போ அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே என்னைக்காட்டும் ஒரு நாள் காய்ச்சிக்கலான்னு பிளான் போட்டேன். ஒரு மாதம் தானே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு பிளான் போட்டேன். உங்களை சொன்னது ஒரு வாரம் சொன்னேன், அப்போ தான் விடுவீங்கன்னு. பார்த்தீங்களா, ஏமாற்றிட்டு போகிறீங்க. இல்லைம்மா, விட மாட்டேன். அதுதான் சொல்லுவா, ஒரு வாரம் இருந்துட்டு போங்க. நம்ம போயிட்டு மறுபடியும் ஒரே மாதத்தில் ரிட்டர்ன் வர வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். என்கிட்ட போய் சொல்கிறீங்க இப்போ? ரீசன் சொல்லிட்டலாம். அப்புறம் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை நான் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் போகணுன்னு பார்க்கேன். என்ன திடீர்னு இப்போ? ஆமாம், சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை விட்டுட்டு போகிறதில்ல. இங்கே என்னாச்சு மாமா, ஏன் இப்படி பேசுகிறீங்க? வேற சொல்கிறேம்மா, பார்த்துட்டே இருப்பா. வா. ஃபோனில் என்ன பண்ணுறீங்க? சும்மா என்ன, நாங்கள் தான் உங்கள் கூட இருக்கோம்ல, அப்புறம் என்ன ஃபோனு? அப்புறம் நான் ஒன்றே மாதிரி எந்த பிள்ளையும் இருக்காடி. ஏன்டி இப்படி இருக்க நீ? எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்குலாம் இங்கே செட்டே ஆகாது, சீக்கிரம் இடத்த காலி பண்ணிருங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கே சினுங்காத உடனே என் கூட வச்சிருக்கணுங்களா, அப்போதைக்கு சரியாக வருவியே. கூட்டு போகிற பாச்சிக்கலாம். சரி மாமா. வேலையை விடட்டா, போகமாட்டேன்னா நாளைக்கு விட்டுட்டாட்டு வாடனே வர மாட்டேன்ட்டேன். இப்போது என் கூட வைக்க உன்னை கூட்டு போகிறேன்னு சரியா? என்னதான் பேசுதான் நினச்சி இது கோவம். வாமப்பா. ஏன் இவ்வளோ நேரம்? அது பேசிட்டே அப்புறம் பிரியா கால் பண்ணால் பேசினேன். என்ன கூட வர சொன்னாலா? வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? கால் பண்ணியிருக்கலாம்ல வரேன்னு. நான் நல்லா இருக்கேன், நீ இப்போ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். இல்லை இப்போ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தலைவலிக்குன்னு சொன்னாலாம் மச்சான்ட்டா, அதான் இன்னும் வலிக்கா ஊசி போட்டுருவோமா? இல்லை மச்சான் கூட்டிச்சாம்ல, அப்போ போயிட்டு ஒரு ஊசி போட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. அவள் சொன்ன கேப்பால, ஹாஸ்பிட்டல்லாம் போத அவளுக்கு. எப்பா என்ன தான் நினைக்கிறதோ தெரில, வரவே மாட்டிக்கா. நீ ஏன் வாங்கிட்டு இருந்தா அடித்தான்னு அப்புறம் திருப்பி கொடுத்து விட்ருக்க வேண்டியது நல்லா, அப்போ தான் திருப்பி வரமாட்டா உங்ககிட்ட. எனக்காடு கால் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே நீ?
நீ இவ்வளோ நாள் சொல்லாமே இருந்த அப்போ அங்கே வந்து பண்ணதெல்லாம். உங்களுக்கு இப்போ யார் சொன்னா? இப்போ அடித்தது தெரிஞ்சு தான் பார்க்க வந்தீங்களா? ஆனால் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. கிளம்பும்போது அத்தை ஃபோன் அடித்தாங்க, மச்சான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி அண்ணன் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா. இங்கே வந்து இந்த வேலையை பார்த்துருக்கா. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அதனால மச்சான் ஃபோன் அடிச்சிச்சு, வீட்டில் இருந்தேன்னா வர முடியுமான்னு. அதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். அப்புறம் சுனில் தான் சொன்னான் எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு தெரியுமா தெரியுதான்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இவ இப்படி பண்ணுறேன்னு. மாமா ஃபோன் அடித்து உங்களை கூப்பிட்ருக்கு அப்படி தானே? ஏக்கு? இப்படி ஏமாப்பில் போ, நீ வசமாக வந்து மாட்டி விட்டுருத நீ கூட கொஞ்சம். என்னாச்சு மச்சான்? இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு மாட்டி விட்டுட்டேன். அது நான் சொல்ல தான் வந்தேன், சொல்ல விட முடியலன்ட்டா. சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவட சொல்லாமல் இருந்தேன், நீ மறுபடியும் மாட்டி விட்டியா? அப்போ அங்கே வந்தது இவ்வளோ தெரியாதா? அதுக்கு தான் அவள் எந்திரிச்சு கால் பண்ணான்னு அதெல்லாம் வந்துட்டு ஒன்று. எங்கே வந்தது தெரியாதான்னு கேட்கிங்கன்னா? இது மச்சான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக சொல்லும், நீ புரிஞ்சுப்பேன். சரி மாமா உங்களை எங்கே வர சொல்லிச்சு? இது வீட்டுக்கு தான் வர சொல்லிச்சு. எதுக்குன்னு சொல்லுங்கள். ஏன் போட்டு அவன்கிட்ட கேள்விட்டு இருக்கேன். போ சாப்பாடு கொடு. கொடுக்க மாமா இருங்க. இல்லை மச்சான், அப்போ தான் வந்து சாப்பிட்டு தான் ரூமுக்கு போனேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. நீங்கள் கால் பண்ணதை நான் வந்தேன். வேண்டாம். அப்போ ஏக்கு சொல்லுவோம் புரியுதா இல்லையா? எதுக்கு வர சொல்லிச்சு சொல்லுங்கள். சுனில் சொன்னாலாம் இப்படி அடிச்சிட்டாங்கன்னு அதான் பிரியெல்லாம் சத்தம் போடுறதுக்காக என்னையும் கூப்பிடுச்சு. நீங்கள் என்ன மாமா இப்போ சொன்னீங்க? நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டல அங்கே போயிருக்கீங்களான்ட்டு. நீங்கள் இல்லைன்னு தானே மாமா சொன்னீங்க? வீட்டுக்கு தானே வந்திருக்கேன்னு சொன்னேன், புது வீட்டுக்குன்னு சொல்லலாம். தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க போல். கோவப்படாம சொல்கிறது கேளு. போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் தூங்க வச்சுட்டு நீ அங்கே போயிருக்கீங்க. நீ தான் போக வேண்டான்ட்டியே, விட மாட்டேன்னு நல்லா தெரியும். அதான் உனக்கு தூங்க வச்சுட்டு போனேன். அப்புறம் அவளை சும்மா விட சொல்லுதியே இல்லை கேட்கேன். இல்லை கோவப்பட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்றா என்னெல்லாம் பேசியிருக்காவே. நீ என்கிட்ட இதை சொன்னியா? சொல்லல. அப்புறம் செயின் வாங்கினதுக்கு நீ என்கிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் போய் கேட்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் அம்மாட்ட தான் சத்தம் போட்டேன், அவட்ட சத்தமே போடுறேன். அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நான் அவட்ட பேசாமல் இருந்தேன். அவள் புரிஞ்சுக்கிட்டு செயினை கொண்டு வந்து கொடுத்தா. அப்போவுமே அவளுக்கு புரியாண்டாம்மா சொல்லு. மறுபடியும் உங்களை கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன துமுறுகிட்ட கேட்கும். நானும் சொன்ன கார் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துட்டு அவள் வெளியே எங்கேயோ போகிறோம் வர நேராகவும் நினச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே உன்னை வந்து இந்த வேலை பார்த்துட்டு போயிருக்கான். இப்போ அவளை சும்மா விடலாமா சொல்லு. இப்போ நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற தைரியம் தானே அவளுக்கு. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லலான்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு சத்தம் போட்டேன்னா சரி உங்களுக்குள்ளே சண்டை போடுதியா பிறகு பேசிக்கிடுவியா அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை கண்டுக்கல. இதுக்கெல்லாம் சத்தம் போட்டால் அப்புறம் அவியனும் எதுவும் நினைப்பாங்க அப்படின்ட்டு. உங்களை கொழுப்பு இருந்தால் உன் மேலே வந்து கையை வச்சுட்டு போயிருப்பா. 2 வாட்டி என்கிட்ட அடி வாங்கிட்டா. அது உனக்காகன்னு அவளுக்கு நல்லா தெரியும். திருப்பி நான் இப்போ பேசாமல் இருக்கேன், அதுலேயும் புரிஞ்சுக்கிடணும். திருப்பியும் இந்த வேலை பார்த்துருக்கேன். அப்போ எவ்வளோ திமிரு இருக்கு அவளுக்கு. வீட்டில் இருந்தால் நிறைய அங்கே போய் சத்தம் போட்டு வந்திருப்பேன். ஆனால் இங்கே இருக்கல்ல, இங்கே வந்துட்டல்லாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தவளை நம்ம அடித்தா சரிப்பட்டு வராதுன்னு தான் அவனை நான் வர சொன்னேன். அவன் முன்னாடி கண்டிஷன் பண்ணால் தெரிஞ்சிரும்ல. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க? என்ன நான் எதுக்கு போனீங்கன்னு கேட்டுட்ருக்கேன். நீங்கள் என்னடனா விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் எனக்காக போய் சத்தம் போடாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏன் இப்படி போய் சண்டை போடுறீங்க? யாருக்குன்னே என்னைய தான் திட்டிகிட்டு இருக்காங்க. நான் தான் உங்களை தனியாக பிரித்து கூட்டு வந்துட்டேன்னு. நீங்கள் இப்படி போய் சத்தம் போட்டிங்கன்னா எனக்காக. அப்புறம் யாருக்காக சத்தம் போடணும்? அவள் என்ன பண்ணிட்டு போயிருக்கா? விட்டுட்டு இருக்க சொல்லுது இல்லை கேட்க. நீ போய் அவளை அடியேன், அவள் சும்மா விடுவானான்னு பார்ப்போம். சரி தானே மச்சான் கேட்குறது. நான் அவளை போய் நான் எப்படி அடிக்க முடியும் உங்கள் வீட்டில் வந்து? என் தங்கச்சி நீ அடிக்கலாம்ல. அவள் சத்தம் போடுவாளான்னு. இப்போ தெரிதா சத்தம் போடுவான்ட்டு. பிறகு அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அவள் இங்கே வந்து ஒன்று அடிப்பாள் இல்லை கேட்க. ஏதாடு சொல்லாதீங்க மாமா. ஒன்றும் சொல்ல, நீ பேசாமல் அமைதியாயிரு. அடிச்சிங்களா? என்ன செய்யணும்? பார்த்துட்டு வரணும்னு பண்ணணும். பேசாமே அவளுக்கு வான் பண்ணியாச்சு, ஏற்கனவே அடியும் கொடுத்தாச்சு. திருப்பி இந்த தப்பு பண்ணுறேன்னா அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்காம மட்டும் இருந்திருக்கணும். கூலிதோடு போச்சிடும் நாயை. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? ஏன்ட்ட கோவப்படுற மாதிரியே பேசுகிறீங்க. பண்ணத வேலை அப்படி தானே பண்ணி வச்சிருக்கா சொல்லு. தெரியாத பிள்ளையா இருந்தால் பரவாயில்ல. உன் கூட இருந்துட்டு இன்னைக்கு ஓம கை வைக்கணும் அவளை சும்மா விட சொல்லுதா சொல்லு. இது ஏன் தங்கச்சி இருந்துக்கிட்டு என்னை பற்றி நல்லா தெரியும். இவ்வளோ நாள் கூட இருந்து பார்த்துட்டு தானே இருந்தா. உனக்கு ஒன்றா நான் என்ன பண்ணுவேன்ட்டு உனக்கு செஞ்சு அவளுக்கு செய்யலைன்னா கேள்வி கேட்கலாம். 2 இடத்துக்கு ஒரு போல தான் பண்ணிட்டுருக்கு. அப்புறம் என்னங்க, இப்போ அவிய 2 பேர் வந்ததுலேருந்து எல்லா இடத்துக்கும் ஒரு போல தான் இருக்குது. யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. எதுவும் குறை வச்சுருந்தானா அது கேட்கலாம், ஏன்ட்ட வந்து சண்டை போடலாம். ஓ மேலே இதுக்கு வந்து கை வைக்கா? நான் தானே பேசாமல் இருக்கேன். அப்போ அவள் என்ன செஞ்சுருக்கணும்? நான் வெளியே போகிறேன்னு தெரிஞ்சிருக்கு, இல்லை வெயிட் பண்ணணும். அப்படி இல்லையா, இங்கே வந்து நான் எப்போ வருவேன்னு கேட்டுட்டு நான் திருப்பி வந்ததுக்கப்புறம் வந்து பேசியிருக்கணும். நான் இல்லாத நேரம் வந்து ஓ மேலே என்ன கை வைக்கிற பழக்கம்? கால் பண்ணி எடுக்கலான்னு தானே சொன்னால். எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கலை. கால் பண்ணியிருக்கல, எடுத்து பேச வேண்டியதானே, நீங்கள் சொல்ல வேண்டியதானே. வீடு நந்தினி, நீ இப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, சும்மா இரு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏன்ட்ட தான் கோவப்படுறீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கோவப்படுறீங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்னையும் தான் திட்டுவாங்க. அதான் நானும் சொல்கிறேன், உனக்காக தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். இதுக்கு முன்னாடி பண்ணாத தப்பெல்லாம் இப்போ பண்ணுறேன்னா என்ன காரணம்? நான் ஃப்ரீயாக விட்டே தான் தப்பாக போச்சு. விடுங்க மாமா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அடிக்கவா நீங்கள்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்களை குறை சொல்ல மாட்டாங்க? அவளை வானு கூப்பிட்டு வந்துடுச்சேண்ணா. வந்தவா அம்மாவை பார்த்தனா பார்த்து போயிட்டே இருக்கோம். எதுக்கு தேவையில்லாமல் தலையிடுதா? உனக்கும் அம்மாவுக்கும் தானே பிரச்சனை. இவன் ஏன் தலையிடுதா இடையில? இவன் ஏன் குறுக்க வரான்னு நான் கேட்கேன். மற்றவங்களுக்கு நான் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சே அவள் வந்து உன்னை அடிக்கா.
உம்மாட்ட எனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் உனக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தும்முருக்கு தானே இதை பண்ணுறா, என்ன செஞ்சிருவான் அப்படின்ட்டு. சரி இப்போ பேசுனீங்களா இல்லையா? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? நான் நேற்று உன்ட்ட என்ன சொன்னேன், அம்மாட்ட பேசும்போது நீ குறுக்க பேசான்னு சொன்னாலும் நினைக்கிறீங்க. என்னாச்சு? அதான் அவட்ட சொல்லியிருப்பா உங்களுக்கு, அதான் சொல்லிகிட்டே இருக்காவே, நீங்கள் வர மாட்டக்கா போக மாட்டக்கா, என்கிட்டயே சொல்லுதா வர போட மாட்டேன்ட்டு, நீ சரின்னு சொல்கிறீ என்ன அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதை விடு. இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சரின்னு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் அவட்ட பேசி நான் வந்துட்டு போயிட்டு தானே இருந்திருப்பேன். நீங்கள் தேவையில்லாமல் இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிய அப்படின்னு சத்தம் மாட்டேன். அப்போ என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் சரின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த எண்ணத்தில் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட போக மாட்டேன்ட்டு. அப்போதைக்கு உன்னை சமாதானப்படுத்திக்கலான்ட்டு. வேற நான் அவட்ட பேசியிருப்பேன், போயிட்டு வரேன் தெரியும் அப்படின்னு. நீ ஓகே சொன்னால் தான் நான் போயிருப்பேன், அது வேறு விஷயம். இப்போ என்னை ஏமாத்துறீங்களா மாமா? சரிம்மா விடு, இனிமேல் நீயே சொன்னாலும் நாங்கள் போக மாட்டேன் சரியா. நான் வீட்டை சொல்லிட்டே வந்துட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. போதுமா? நான் வீடை பால் வைக்கும்போது உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அன்றைக்கி பேசி சமாதானம் பண்ணிடலான்னு நான் பிளான் போட்டேன். அதுக்கு தான் போயிட்டு வந்து இருந்தேன். இனிமேல் வேண்டாம் விட்டுரு சரியா, நான் போக மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீங்கள் இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொன்னேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசிட்டு நான் போயிட்டு வந்து இருப்பேன்னு சொன்னீங்களா? இதை மட்டும் நான் எப்படி நம்புவேன்? அதான் சொல்கிறேன்ல தெரியும், அப்போ அப்படி தான் சொன்னேன். ஆனால் இப்போ உண்மைக்கு நான் அவங்ககிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு அலசி வரேன், நம்பிக்கை இல்லையா ஏமால? நீங்கள் சொன்னதுக்கு நான் சரின்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் அந்த எண்ணத்தில் சொன்னேன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி நம்ப முடியும்? நந்தினி நான் உன்ட்ட எதையும் மறைக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல நந்தினி. பொய் சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் நீ சொன்னால் கோவப்படுவல்ல, உனக்கு கோவப்படுத்தி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில விஷயத்த நான் மறைச்சிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்குள்ளே நான் எதையுமே உன்ட்ட மறைச்சதே கிடையாது, உனக்கு தெரியாதா? சரி, இதுக்கு முன்னாடி மச்சான் அவன்கிட்ட எதுவும் மறைச்சிருக்கா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ மச்சான் சொல்கிறது உண்மை. ஏன் முன்னாடி தான் சொல்லிச்சு. சுனில்கிட்ட வேணா கேளு, நந்தினி இருக்க பக்கமே நீங்கள் வரக்கூடாது, வந்தால் நான் வேறு மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. மச்சான் அங்கே போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கு. மச்சாவை தேடி அவங்க 2 பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஃப்ரீயாட்டே நான் பேச மாட்டேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன் மாமா? ஏன் தெரியுமா, என் முன்னாடி நான் நல்லா பார்த்துப்பேன், சந்தோஷமாக வச்சுப்பேன், நல்லா கல்யாணம் பண்ணியிருக்கான். எனக்காக எவ்வளோ அடி வாங்குதா பாரு, என்னெல்லாம் பொறுத்துக்கிறான், தாங்கிக்கிறலாம். இதுக்கப்புறம் நான் விடலாமா, அட்ஜஸ்ட் பண்ணலாமா? இல்லை இல்லை, நான் தான் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல. யாரும் அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது. நானே நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், எனக்காகவே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கு ஒன்றும் சொல்லலையா? இங்கே என்ன சொல்லுவாங்க என்கிட்ட, ஒன்றும் சொல்லல. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்ட தான் கோவத்தை காட்டுவாங்க. சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் இல்லாதப்போ நீங்கள் நந்தினிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க ஜாடையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வரமாட்டாங்க, மீறி வந்தாங்கன்னா நீ என்கிட்ட மறைக்கக்கூடாது சொல்லணும் சரியா. ஏன் பேசணும்ல, நான் பேச மாட்டேன்னு அந்தளவு சிவாட்ட சொன்னான். சிவா அந்தளவு கொடுத்தான் 2. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ? நான் ஒன்று அடிக்கும்போது யாராவது கேட்கவடா? இல்லைல்ல, அது அவன் முன்னாடி அவன் அடிக்கான், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தங்கச்சி மாமா அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருக்கிய? தங்கச்சி தான், நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். அவள் ஹஸ்பண்ட் அவளை அடித்தா நான் எப்படி தலையிட முடியும்? அது அவங்க பர்சனல். வெறுப்பேற்றாடி, சும்மா இரு. நீ எதுக்கு இந்த கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியும். செல்ல தங்கச்சிலா? அவளை தான் சொன்னான், என்ன நான் செல்ல தங்கச்சியில் என்கிட்ட பேசணும், நான் பேச மாட்டேன்ட்டு. எப்படி தான் பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கும் தெரில. வீடு அதுக்கு என் முன்னாடி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கா, இல்லை பேசாமல் இருக்க வச்சு. பார்த்தீங்களா, நீங்களே நீ தான் காரணம் சொல்லுதீங்க. அது சொல்ல உடனே நீ ட்ரைனிங் கொடுக்க போய் தான் எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசாமல் இருக்கானு. அவட்ட பேசாமல் இருக்க ட்ரைனிங் கொடுக்கல, என் மனதில் கோவத்தில் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நான் தான் எவ்வளோ கோவப்பட்டாலும் உனக்கு கால் பண்ணுற பேசுகிறேன்னு, நீ தானே பேச மாட்டேன்னு வீமில் இருந்த. அது எனக்கு பழகி போச்சு. இனிமேலாம் அப்படி இருக்கக்கூடாது, பேசாமல். நீ அப்படி இருந்துக்க, நான் கால் பண்ண அட்டன் பண்ணி பேசணும்ல. சரி பேசுகிறேன். பார்ப்போம். சரி என்னாச்சு மாமா, பேங்கில் பேசுகிறேன்னு சொன்னீங்க, பேசுனீங்களா? நாளைக்கு உங்கள் அண்ணனை போய் பேச சொல்கிறேன் சரியா. என்ன மாமா தான் அடிச்சிட்டலாண்ணா, நீ ஏன்னா அடிச்சா? அவள் ரொம்ப வருத்தப்படுவாளாண்ணா. எனக்காக அடிச்சிருக்கேன்னா ரொம்ப கோவப்படுவோம் மேலே. ஒன்றும் கோவம் இருந்தால் உன்னை திட்டிருக்கணும், இல்லை மச்சட்ட வந்து பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு மச்சம் இருக்க நேரம் பேசினாலும் பரவாயில்ல, இல்லாத நேரத்தில் அது என்ன அடிக்கிற வேலை? அடிச்சதுக்கு அடி. இன்னொன்று என்கிட்டே தெரியாமல் மறைச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கல, அதுக்கு போதாத அவளுக்கு. வீட்டுக்கு போய் வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். மறுபடி வீட்டை போய் சத்தம் போடாதண்ணா, சமாதானப்படுத்து. சாரி கேளு. சாரி கேட்கணுமா? அப்போ தான் அவளுக்கு உணர்வு வரும். சரி, மச்சான் வந்து அவளை சத்தம் போடாமல் வளர்த்துட்டு அதுக்காக நானும் ஒன்றும் சொல்லாமல் ஃப்ரீடமாக விட்டாச்சு. அவள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. மாமா கொஞ்சம் ஓவர் பாசம், ஒரே தங்கச்சினோன்னு. ஆமாடி, ஓவர பாசம் வைக்கவே கூடாது. நீ என்ன பாடுபடுத்துகிற பாரு. அவனை லவ் பண்ணுறது உனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நினச்சதெல்லாம் கரெக்டாக நீ பண்ணடி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிச்சு. இப்போ மாதிரி என்ன ஆட்டம் போட்டுட்ருக்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். லவ் பண்ணலன்னு சொன்னீங்க, நான் தானே உங்களை லவ் பண்ணுறேன்னு நினச்சி நான் செஞ்சேன். ஏகப்பட்ட துமுறடி உனக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்களே எனக்கு சாப்பாடு போடுறீங்க. அப்புறம் வேறு போடுறதா உங்கள் அப்பனா? எதுக்கு மாமா? வேலை ஒரு நடிப்பு நடிச்சிருவா, சாப்பாடு தரணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? கிடையாது. யாருக்குமே இந்த மாதிரி சம்பவம் காஃபியில் பண்ணியிருக்க,
வீம்பு பண்ணாத சொல்லிட்டேன். அப்புறம் ஏக்கடி கூப்பிட்டேன் சாப்பிடுவாங்கன்னு. ஏக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா பைத்தியகாரி. சரி சாப்பிட்டு கிளம்புவோமா? இன்னும் வேலை இருக்குது புது வீட்டில். வேலை நீங்களா பண்ண போகிறீங்க? ஆள் கட்டு தானே சொல்ல போகிறீங்க, சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்புறம் என்ன? சரி உன் குழந்தை கூப்பிடு. சிவா வா கொஞ்சமாக சாப்பிட்றா. மச்சான் நான் சொன்னேன்ல சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு தான் ரூமுக்கு போனேன். இவன் ஈவினிங் தானே கூடுவாங்கன்னா கொஞ்சம் படுக்கலாம்னு போனேன், நீங்கள் கால் பண்ணீங்க. வேண்டாம் மச்சான். சரி இப்போ வீட்டுக்கு கிளம்புறியா? வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான், அவளை கூட்டிகிட்டு எப்படி போக வேண்டியதான். வரேன்னடா. வாங்கன்னு தான் சொன்னேன். நான் அதை பற்றி வேறு எதுவும் பேசலை. இங்கே வச்சு பேசினா சரியாக வராதுல்ல, அத்தை ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பேசிக்கிறேன். வாரன்னு இருக்கேன். மச்சான் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா? நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுடா. நீங்கள் எப்படியாட்ட பேசணும்னு நினைக்கும் போது பேசுங்க, நான் அதை பற்றி எதுவுமே பேச வரல. அது உங்களுடைய விருப்பம் தான், புரியுதா? ஆனால் அவள் இந்திரி அடித்தது எல்லா தப்பையுமே அவள் ஃபஸ்ட்டு உணரட்டும், சரிங்களா? நான் அது வரைக்கும் நான் இங்கே அனுப்ப மாட்டேன், வருத்தப்படாதீங்க. அப்போ இதிலெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? அவள் விஷயத்தில் நீ எடுக்கிறது தான் முடிவு. இது என்கிட்ட கலந்துக்கணும்னு அவசியமும் கிடையாது, என்கிட்ட சொல்லணும்னு ஒரு அவசியமும் கிடையாது, புரியுதா? அவளுக்கு எதுவும் தேவைன்னு என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி கொடுப்பேன்ப்பா. அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல வரல, புரியுதா? அது நீ வாங்கி கொடுக்காத நான் தான் கொடுப்பேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. எங்ககிட்ட எதிர்பார்க்குறத நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். மற்றபடி எந்த முடிவாக இருந்தாலும் நீ தான் எடுக்கணும். அது நாங்கள் வந்து குறுக்க எதுவுமே பேச முடியாது, பேசவும் மாட்டோம், ஓகேவா? நந்தினி விஷயத்தில் அவனை ரெண்டே தலையிட மாட்டேன், நான் எடுக்கிறதா முடியும். அதே மாதிரி தான் நீ உன் முன்னாடி விஷயத்தில் நீ தான் முடிவு எடுக்கணும். அதில் நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, புரியுதா? நான் அதை எதுவும் நினச்சி வருத்தப்படவும் மாட்டேன். நீ எதுவும் நினைக்காத, புரியுதா? நீ எடுக்கிறதா முடிவாக விஷயத்தில். உன்னை மீறி அவள் எதுவுமே செய்யாமல் பார்த்துக்கா, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே மறைக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீ அவட்ட வான் பண்ணிக்கும். வந்து என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பண்ணுறா. அது வந்து நான் எதுவும் நினைப்பனோ டென்ஷன் ஆகும்னு நினச்சி அவளே பண்ணிக்கிட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது, புரியுதா? மற்றபடி வந்து அவள் என்ன பண்ணாலும் என்கிட்ட உடனே சொல்லிடுவா, எப்படினாலும் வலிடுவா. அந்த மாதிரி நீ வச்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் இதை நான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வான் பண்ணிட்டேன். சரிங்க மச்சான். நந்தினி இப்போ எப்படி இருக்கு? தலைவலிக்குன்னு சொன்னா தம்பி. ஆமாக்கா கொஞ்சம் வலிக்கு, அது முடி பிடிச்சி இழுத்துது. தம்பி ஊசி போட கூட்டானாம்ல, போய் ஒரு ஊசி போட்டு வந்தானே. ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், உனக்கு தெரியாதா? எங்கே போன எவ்வளோ தருவோம்? வேலையே நின்று பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரிஞ்ச மருந்து வச்சு கூட அவளுக்கு. தெரியலையடா, முடிய பிடிச்சி இழுத்தது வலிக்குங்கால. சும்மா மண்டை எனக்கு தலைவலிக்குன்னா சரி காப்பி ஏதாட்டு போட்டுக்கலாம், ஆவி பிடிக்கலாம். இந்த அம்மா கால் பண்ணி அம்மாட்ட கேட்பான், என்ன சுதா அம்மா வேண்டா ஏனம்மா இப்போ வந்திருக்கேன்? அவன் அந்த முடிய பிடிச்சி இழுத்தவல்ல, அது தலைவலிக்குங்க அம்மா. தூங்கினாலும் இன்னும் வலி கேட்க மாட்டேக்கான். வேற ஏதாச்சும் அதுக்கு பண்ணனா கேட்குமா? அதுக்கு கேட்கக்கு தான் உனக்கு ஃபோன் அடித்தேன், ஏதாட்டு பண்ணி கொடுக்கலான்னு. முடிய பிடிச்சி இழுத்தவளா? யாரு? பாப்பலா? அவள் முடிய பிடிச்சி எடுத்தா உனக்கு வலிக்கு? இப்போ அவன் மாவா இல்லை, அம்மாவும் பிரியாவும் வந்து தம்பி பேச மாட்டேக்கலாம் பிரியாட்ட. அதை கேட்கலான்னு வந்துவா, தம்பி இல்லைன்னு வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சவொடனே அவளை அடிச்சிருக்காங்க. அவள் தான் காரணம் அப்படின்ட்டு. இப்போ நீ சும்மா இரு, ஏமா நீ ஏக்கு வந்ததுட்டும்? அதுதான் கேள்விப்பட்டு நானும் வந்தேன், என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு. ஏதோ வந்து அடிச்சு விட்டாவேன்னு சொன்னாவிட அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா உனக்கு தெரியணுமா? தேன்னு தான் கேட்டேன்னு சொன்னேன். ஏம்மா ஒரே நந்தினி அடிச்சு போட்டாவேன்னு சொல்லிட்டு இருக்காவுமா, நீ பார்த்துட்டு அப்படின்னு. நான் உங்களுக்கு தான் சண்டை பொழுக்கு அடிச்சு போட்டு போகலான்னு நினச்சேன். ஒரு சில நேரம் ஒன்று அடிக்கலாம். தம்பி அடிக்கல, தம்பி வெளியே போன நேரம் பார்த்தா பிரியாலாம் அம்மா வந்து அடிச்சிருக்காங்க. அவ்வளோ அவி வந்து அடிச்சவளா? ஏய்க்கு அடிச்சவ இவ்வளோ? போச்சுடா. ஏய்க்கு ஒன்று அடிச்சவ நீ வீட்டுக்குள்ள வீரண்டிட்டு எதுக்கிட்ட அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டா இருந்தவ. அக்கா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா? மாமா இல்லாத நேரம் தானே வந்து அடிச்சா வந்துட்டு அப்புறம் பார்த்துட்டா இருந்தாவன்னு கேட்க. நாங்கள் வெளியில் போகலான்னு இருந்தோம், அந்தெல்லாம் மாமா காரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கார் எடுத்துகிட்டு சுனிலும் மாமாவும் பாப்பா 3 பேரும் புது வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, போய் பார்த்துட்டு வரேன், நீ சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு போச்சு. நீங்கள் சமையல் முடிச்சுட்டு கிளம்பிட்டு வெயிட் பண்ணேன். அதான் கார் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்துருக்காவ. கார் எடுத்தோடனே வேறு எங்கேயோ போகிறாங்க, வர நேராகவும் நினச்சிட்டு இங்கே வந்து மாமா பேச மாட்டேக்கல போயிட்டேன். அதுக்காக நான் தான் காரணம்னு என்னையும் 2 பேரும் அடிச்சு விட்டார். நான் தான் மாமா தனியாக கூப்பிட்டு வந்துட்டேன், பேச விட மாட்டேன்ட்டு. அது உனக்கு தெரிஞ்சுதான் அந்த நீ பார்த்துட்டா இருந்த? எனக்கு தெரியாது, பிரியா வந்தது எனக்கு தெரியாது. பாட்டு வந்தவொடனே வெளியே போயிட்டாவே. நான் கதை போட்டால் தம்பி வந்திருக்கானா, இவன் திடீர்னு வந்தாம்னா எங்கே போனீங்கன்னு சத்தம் போடுவான்னு நான் போகலை. அம்மா இப்போ வெளியே போயிட்டு வரேன்னு தான் சொன்னாவே. நான் இங்கே வெளியே யார் வீட்டுக்கும் போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை பவியாட்டு பிள்ளைகளை பார்க்க போயிருப்பாவேன்னு நான் நினச்சேன். இதுக்கு ஏன் பிள்ளைய வந்து அடித்தாவில்ல கேட்கேன். அண்ணகாரம் பேசலன்னா அண்ணட்டில் போய் பேசிக்கணும். 2 சேர்த்து எப்படி எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு அவளை கேட்கேன். நான் இவையை கொடுத்த இடம் தானே, அதான் அந்த குமரி அந்த ஆட்டம் போடுதா. ஏம்மா நீ ஏம்மா டென்ஷன் ஆகாத? மாமா இப்போ தான் போய் சத்தம் போட்டு வந்துருக்கு. நான் போகாதீங்கன்னு பிடிச்சி வச்சுருந்தேன், தூங்க வச்சுட்டு போய் சண்டை தான் போட்டு வந்திருக்கேன் வீட்டை. அடிச்சுட்டு போவா, அதுக்கப்புறம் என்ன சண்டை போடணும்னு நான் கேட்கேன். ஆஸ்பத்திரி அடிபட்ட உடனே வந்து திட்டிட்டு போயிட்டாவே. நீ பார்க்க போனதுக்கப்புறம் அங்கே வச்சு உன்னை அடிச்சு தான் அசிங்கப்படுத்தினாவே. இன்னும் சேர்ந்துக்கிட்டு தானே பேசாமல் இருந்தாவே. அது முடிஞ்சு போனதை ஏன் மறுபடியும் துவக்குறீங்க? விடுங்க. அதுதான் நானும் சொல்லுது, அன்னைக்கு என் பிள்ளை அடிக்கும்போது நீங்கள் சத்தம் போட்டுருந்தீங்கன்னா இப்படி தனியாக இருக்கும்போது என் பிள்ளை வந்து இப்படி அடிச்சு போட்டு போக மாட்டாவல்ல. அது அன்னைக்கு இப்படி ஆயிடணுன்னா மரவன் மேலே உள்ள கோவத்தில் அடிச்சிருப்பாவும் நான் விட்டேன்.
அவ இப்படி வந்து அடிப்பாங்கன்னு எனக்குன்னு தெரியும். இல்லைன்னா அன்னைக்கு நான் வான் பண்ணியிருப்பேன். அதை மட்டுமா செஞ்சாவே அப்புறம் என் பிள்ளையை வேலை பார்க்குற இடத்துலலாம் போய் அசிங்கப்படுத்திட்டு வரலையா? செயினெல்லாம் பிடிங்கிட்டு வரல. என் பிள்ளை அமைதியாக அடி வாங்கிட்டே இருக்கு பாருங்க. அதனால தானே எல்லாரும் சேர்ந்து அடிக்காவே. நாளைக்கு விட்டுட்டு போனாலும் என் பிள்ளை தனியாக இருந்தால் கொன்னே போட்டுறவங்களுக்கு வந்து. இப்படியான நினைக்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன், புரியுதா? இப்போ பண்ணதுக்கே அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்து தான் வந்திருக்கேன், புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மீறி நான் இவ்வளோ தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், புரியுதா? நேற்று இப்படி தான் சொன்னியே, நான் 2 நாள் இருப்பேன், நான் பார்த்துட்டு தான் வச்சுக்கிட்டு தானே. நீங்கள் இருக்கும்போதே எப்படா வெளியே போவீன்னு என் பிள்ளையை காத்திருந்து அடிச்சு போட்டு போயிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போனால் என் பிள்ளை இதுதான் எப்போ சொல்லிச்சு எங்கள் கூட இருக்கட்டும் எங்கள் பிள்ளைன்னு. நேற்று தானே நாங்கள் வந்து கூப்பிட்டு போனோம், நீங்கள் தானே வந்து இப்படி பண்ணிட்டியே. நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல இப்படி பண்ணுவான்ட்டு. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நான் நேற்று உங்களுக்கு சொன்னது தான். நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுப்பு அவங்களுக்கு. என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் நான் தான் பொறுப்பு. நான் எந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? இன்றைக்கி வந்து என்னை மீறி நடந்திருக்கு. நான் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை. இல்லைன்னா அப்படி விட்டுட்டு போயிருப்பேனே தனியாக. நான் கொஞ்சம் அவள் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. நான் கொஞ்சம் 10 நிமிஷம் தானே, வேறு வெளியே எங்கேயும் நான் விட்டுட்டு போகல. இவ்வளோ புது வீடு தான் போயிருந்தேன். அதனால தான் நான் 10 நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு சொல்லிட்டு வந்துடலான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் விட்டுட்டு போயிருப்பேனா? நான் அவன் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், வரட்டும் நைட்டு. நந்தினி சரிப்பட்டு வரா நந்தினி, உன்னை தனியாக இங்கே வச்சுட்டு எங்களுக்கு அங்கே நிம்மதியாக தூக்கம் வராது. சொன்னா கேளு, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளை கழிச்சு வேலைக்கு போயிடும். உன்னை இங்கே வச்சுட்டு நாங்கள் அங்கே பயந்துகிட்டே இருக்க முடியுமா? யார் எப்போ வந்து உன்னை அடிச்சு போடுதான்ட்டு. நான் உங்களை ஒன்றும் குறை சொல்லலை. நீங்கள் வேலைக்கு போகிற மனுஷன் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஆனால் பிள்ளையை தனியாக வச்சுட்டு போகிறது எங்களுக்கு தான் பயம். பிள்ளையை பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக எப்படி இருக்க விட முடியும்? யாருக்குன்னே வேறு பிளான் போட்டேன், கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. நான் நாளைக்குள்ளே நான் வேறு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன அதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. தனியாகவே விட்டுட்டு போனாலும் அவள் சேஃப்டி இல்லாமல் நான் விட்டுட்டு போக மாட்டேன். அந்தளவுக்கு என் முன்னாடி பிள்ளைன்னு நான் தனியாக விட மாட்டேன், புரியுதா? நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வலிக்கு அடிக்கிறோம்பா, அந்தளவுக்கு அடிச்சு போட்டு போயிருக்கல்வே. நீ கொடுத்த இடம் தானே, அடிக்க நீ வாங்கிட்டு இருக்கல. இந்த புரிய குமரிக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் உன் மேலே கை வைப்பா. ஏன் அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தல, அதான் உன்னை அடிக்க. இப்போ நீ அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா, விடுமா. இப்போ ஊசியாடு போட்டு வந்தானம்மா. அவன் கூப்பிட்டேன், காலையில் வரமாட்டேக்கான். அவளுக்கு தெரியுமில்ல, ஹாஸ்பிட்டல்னாலே வரமாட்டான்னு. அதான் அக்காட்ட சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஏதாச்சும் வழி போகிறவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் பண்ணி கொடுன்ட்டு. இந்த வீட்டுக்கு வரையா? எல்லோரும் இருக்காவில, நான் எப்படி வர முடியும்? நமக்கு நீ சாப்பாடு வேற கொடுக்கல. நீ ஏதாச்சும் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சரி, அவளை எங்கே வரலையாக்கும். அவளை கூப்பிட்டேன், நீ போய் பார்த்துட்டு வந்தாங்க. நான் அங்கே போகல அப்படிங்க. வரமாட்டா, கை இருக்குன்னு தெரியல. மாமா இருக்கனால வரமாட்டாலாம். மாமா தான் சொல்லிச்சு. மாமாட்ட ஏதாவது சண்டை போட்டாலாமே தெரியல எனக்கு. அவள் ஏன்ட்ட என்னத்த சொன்னான்? சும்மா இரண்டி, நீ ஏன்டி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்க? மென்டல் ஓட்ட தான் சொன்னேன். பாசம் குழந்தை மேலே உன்னோட டபுள் மடங்கு. அப்படியா? பிற கவனிச்சுக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக கவனிக்கணும்ல. முடியாது. குழந்தைய மேலே தான் டபுள் பாசம் சொன்னீங்க. உங்கள் குழந்தைகிட்ட கேட்க வேண்டியதானே? அப்படியா? சரி, அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே? எல்லாரும் இருக்காவேன்னு பார்த்துட்டு இருக்கேன். போட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். டபுள் ஓகே. ஏம்மா அப்பாட்ட சொன்னியா? அப்பா என்ன சொல்லிச்சு? அதான் அப்பா நான் வாரேன் நைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வர முடியாதுன்னு சொல்லிச்சு. இருக்காங்கல்லாம், அதனால நைட்டு வாரம் பேசிக்கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து கேட்காம ஏக்கு அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன். சொல்லலைன்னா உங்கள் அப்பா வந்து ஏன்டா சண்டைக்கு நிற்கும். நீ ஏன் சொல்லலை எனக்கு அப்படின்னு. ஏம்மா இப்படி பண்ணுற நீ? சரி போ, ஏதாச்சும் பண்ணி எடுத்துருவோம்மா. சரி சரி, பாப்பளை தரியா? நாங்கள் சாப்பிட்டு வெளியே போகிறோம். இப்போ தான் தலை வலிக்குங்க, அப்புறம் வெளியே போகிறேங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பிறகு போ, நான் மருந்து வச்சுட்டு வரேன். நாளைக்கு போக வேண்டியதானே, லீவ் தானே? நாளைக்கு போனால் நாளை கழிச்சு வேலைக்கு போனோம். 2 நாள் ட்ராவல். இன்றைக்கி போயிட்டு வந்தால் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பார்க்கலான்னு பார்த்தேன். அதான் மாமா காலை கூப்பிட்டு போங்கண்ணே. சரி நிச்சு. இப்போ மதியானம் போயிட்டு வரணும். சரி, கொஞ்சம் பாடு தெரிஞ்சு சாயந்தரம் போல் போ. வண்டியில் தானே போறிய? ஆமாம், காரில் தான் போகிறோம். மௌனம் கொஞ்சம் தூங்கி எழுந்தானா அவள் பாட்டுக்கு இருப்பான். நானும் போகிறேன், நீங்கள் பாப்பா தூக்கிட்டு போகிறேன். வீட்டுக்காக கொண்டு போகிறேன். இது அங்கே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே தான் கொண்டு போகிறேன். கொஞ்ச நேரம் மாவோட இருந்துட்டு தூங்கி எந்திப்பாடா, நம்ம தூங்க வைக்கும். கொஞ்ச நேரம் அவளுக்கு பாரு, கொஞ்ச நேரம் அவளுக்கு தூங்க வை. தூங்கி எஞ்சி பிறகு போங்க. நான் ஊருக்கு போகிறேன். நல்லா நீ இன்னைக்கு நைட் கிளம்பலான்னு தான் பார்த்தேன். இவ இன்னைக்கு இந்த வேலை பார்த்து வச்சுருக்காவில, என்ன செய்யன்னு தெரில. பிறகு யோசிச்சு பார்க்கணும். இப்போ போகலையா நாளைக்கு? இப்போ தான்டா போனேன் வேலைக்கு, 1 வாரம் தானே ஆகுது. இப்போ கூப்பிட்டா மறுபடியும் வந்துட்டேன். கேட்டாவெல்லாம் நேரத்தை சொல்லி அதில் அனுப்பி விட்ருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்காவ. இப்போ கேட்டதுக்கு நான் என்ன பதில் கொடுக்க சொல்லு? மறுபடியும் நாளைக்கு நான் விட்டுட்டு போவா? ஏதாச்சும் பார்த்துட்டு தான் போக முடியும். நாளைக்கு சொல்லுதேன். கொண்டா அம்மாவோட இது ஏன் வா அத்துட்டு வா. ஏம்மா அத்தோட போறியா? உங்கள் சித்தி இருக்கலாமாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி வரீங்களா? அத்தை கூட கொஞ்சம் விளையாண்டு வாங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. சரி நந்தினி, நான் மருந்து எடுத்து வந்து தாரேன். சரி, அதுக்கப்புறம் பாடு. நீ சாப்பாடு கொடு, நான் இதுக்குள்ளே கொண்டு வரேன். சரிம்மா. நீ இவளுக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்தியா பாப்பாளுக்கு? இல்லை மாமா அந்த பிறகு எல்லாம் மொத்தமாக சாப்பிடலான்னு வெயிட் பண்ணோம். சரி, நாங்கள் அவளுக்கு வயிற்று கொடுத்து தூங்க வைக்கோம். நீ கொஞ்ச நேரம் படுத்து எந்திரி. சரிம்மா. நீ அங்கே தான் இருப்பியா இல்லைன்னா பேர் வீட்டுக்கு? என்ன செய்யணும் சொல்லு. இல்லை வேலை இருந்தால் போ,
இல்லைன்னா பாப்பா கூட இரு. பாப்பா தூங்கி எழுந்தோடனே கால் பண்ணு. நந்தினி அனுப்புறேன், நான் வரேன். சரிடா. சரி மச்சான், அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா நந்தினி, வரேண்ணா. ரெஸ்ட் எடு, முடியலன்னா ஒரு ஊசி போட்டு வச்சிரியா? சரிண்ணா, நீங்கள் ரொம்ப சத்தம் போடாதீங்க பிரியா, வச்சிரியா, அடிக்காதீங்கண்ணா. சரிம்மா. நமக்கு வயிறு பிசுக்கி சாப்பாடு தரீங்களா? சரி வாங்க, சரி, சாப்பாடு மட்டும் தானே? சுனில கூட்டுவாங்க, சாப்பிடுங்க முதல்ல. கூப்பிடுங்க, அப்போ தான் குழந்தை உடனே வருவான். இவ்வளோ தரம் வெளியே நினைச்சிட்டு இருக்கான். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வெளியே? சரி, சாப்பிட்டு நான் மட்டும் பிறகு டீல் பண்ணிக்கிறேன். வயிறு பிசுக்கடி. வாங்க.